வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் சிவப்பு கோடு. ட்ரம்ப் நெத்தனியாக சந்திப்பால் காத்திருக்கும் பதற்றம். கழிவறை காகிதம் போல் பயன்படுத்தி தூக்கி வீசிவிட்டது அமெரிக்கா. பாகிஸ்தான் பரபரப்பு தகவல். அவர் பேசிய விதம் எனக்கு பிடிக்கவில்லை. சுவிட்சர்லாந்து மீது கூடுதல் வரி விதிக்க ட்ரம்ப் சொன்ன காரணம். கனடா பள்ளியில் துப்பாக்கிச் சூடு. சமீபத்திய தகவல். அமெரிக்காவுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் எச்சரிக்கை. போராட்டக்காரர்கள் மீதான ஒடுக்குமுறை. மன்னிப்பு கோரும் ஈரான் அதிபர். மீண்டும் அமெரிக்கா செல்லும் பாகிஸ்தான் பிரதமர். காரணம் இதுதான். இனி விரிவான செய்திகள். ஈரானின் ஏவுகணை திறன்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டவை அல்ல என்றும் அதன் நாட்டின் சிவப்பு கொடி எனவும் ஈரானிய உச்ச தலைவரின் ஆலோசகர் அலி சம்கானி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே மோதலை தவிர்க்க புதிய கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற வாய்ப்புள்ள நிலையில் இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய புரட்சியின் 47வது ஆண்டு நினைவு தின பேரணியில் கலந்து கொண்ட போது அலி சம்ஹானி இஸ்லாமிய குடியரசின் ஏவுகணை திறன் விவாதிக்கப்பட முடியாது என்றும் அரச ஊடகங்களில் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா ஈரானின் அணு திட்டத்தை பற்றிய பேச்சுவார்த்தையை அதன் ஏவுகணை திட்டத்தையும் உள்ளடக்கியதாக விரிவுபடுத்த விரும்புகின்றது. எனினும் ஈரான் தன்னுடைய அணு திட்டத்தில் கட்டுப்பாடுகள் விதிப்பதை பற்றி மட்டுமே தடை நீக்கத்தின் அடிப்படையில் பேச தயாராக இருப்பதாகவும் ஏவுகணை உள்ளிட்ட பிற விவகாரங்களை இணைக்க முடியாது என்றும் பலமுறை வலியுறுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை வாஷிங்டனில் சந்திக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானுடனான எந்த ஒப்பந்தத்திலும் ஏவுகணை வரம்புகள் சேர்க்கப்பட வேண்டும் என நெத்தனியாகு வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஏவுகணை திட்டம் பேச்சுவார்த்தை அட்டவணையில் எப்போதும் இடம்பெறவில்லை என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பா மீதான அமெரிக்காவின் வர்த்தக மிரட்டல்கள் இன்னும் முடிவடையவில்லை என பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிரீன்லாந்து விடயத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அவசர சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நட்பு நாடுகளுடனான வர்த்தக அச்சுறுத்தல்கள் நீக்கப்படுவதாக வாஷிங்டன் அறிவித்துள்ள போதும் அதனை நீண்டகால தீர்வாக கருதக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் நிர்வாகம் வெளிப்படையான ஐரோப்பிய எதிர்ப்பு மற்றும் ஐரோப்பிய ஒற்றுமையை சிதைக்கக்கூடியது என மிகவும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார். நாம் இப்போது கிரீன்லாந்து தருணம் என்று அழைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இது அப்பட்டமான ஆக்கிரமிப்பு. நாம் தலைவணங்கவோ அல்லது ஒரு தீர்வை எட்ட முயற்சிக்கவோ கூடாது எனவும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார். கனடாவில் பள்ளி ஒன்றில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட விடயம் கடும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ள நிலையில் தாக்குதல்தாரி ஒரு பெண் என தற்பொழுது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. நேற்று மதியம் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலுள்ள பள்ளி ஒன்றில் துப்பாக்கியுடன் நுழைந்த நபர் நடத்திய தாக்குதலில் தாக்குதல்தாரி உட்பட குறைந்தது 10 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. தாக்குதல்தாரியும் தன்னை தான் சுட்டுக்கொண்டு உயிரிழந்துள்ளது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்த நிலையில் தாக்குதல்தாரி குறித்த விவரங்களை போலீசார் வெளியிடவில்லை. ஆனால் அவர் குறித்து அருகிலுள்ள வீடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போது எச்சரிக்கை செய்தியில் சந்தேக நபர் பழுப்பு நிற தலைமுடி கொண்ட பெண் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் சந்தேக நபர் என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட அதே நபர்தான் பள்ளிக்குள் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் என்பதை போலீசார் தற்போது உறுதி செய்திருக்கின்றனர். சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 39% வரி விதித்துள்ளது. இந்த நிலையில் முதலில் 30% வரி விதித்ததாகவும் ஆனால் கூடுதலாக 9% வரி விதிக்க ஒரு காரணம் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனத்திற்கு ட்ரம்ப் அளித்த பேட்டியில் சுவிட்சர்லாந்து மீதான 30% வரி அறிவிப்புக்கு பிறகு எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அது முதலில் சுவிஸ் பிரதமர் என்று நினைத்தேன். ஆனால் மறுபுறம் போனில் பேசியது சுவிஸ் கூட்டாட்சி கவுன்சில் உறுப்பினர் கரின் கெல்லர். அவர் வரிகளை பற்றி குறிப்பிட்டு அவர்கள் ஒரு சிறிய நாடு என்றும் வரிகளின் சுமையை அவர்கள் மீது சுமத்த வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் எங்களுடன் வர்த்தகத்தில் உங்களுக்கு $42 பில்லியன் உபரி உள்ளது என்று நான் விளக்கி இருக்கின்றேன். இருப்பினும் நாங்கள் ஒரு சிறிய நாடு என்று அவர் மீண்டும் குறிப்பிட்டுள்ளார்.
அவர் பேசிய விதம் எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் தான் வரிகளை 30%லிருந்து 39%மாக உயர்த்தினேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காசா அமைதி வாரியத்தின் தொடக்க கூட்டத்தில் பங்கேற்க பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அடுத்த வாரம் அமெரிக்கா செல்ல உள்ளார். பாகிஸ்தானை தவிர எகிப்து, ஜோர்தான், இந்தோனேசியா, கத்தார், சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 8 முஸ்லிம் நாடுகள் வாஷிங்டனில் பிப்ரவரி 19 அன்று நடக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றன. பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பிப்ரவரி 18 அன்று அமெரிக்கா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காசாவின் மறுசீரமைப்பு, போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துதல் மற்றும் காசாவின் எதிர்கால நிர்வாக கட்டமைப்பு குறித்து இதில் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதம் டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக இந்த வாரியத்தில் இணைந்து கொண்டது. இதற்கிடையே காசாவை மேற்பார்வையிட ட்ரம்ப் தலைமையில் ஒரு வாரியம் அமைக்கப்படுவது நவகாலனித்துவம் என மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டி வருகிறது. முன்னதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க அமெரிக்கா சென்ற ஷெபாஸ் ஷெரீப் அதிபர் ட்ரம்புடன் வெள்ளை மாளிகையில் வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பரில் தொடங்கிய போராட்டம் பின்னர் அந்த நாட்டு ஆட்சிக்கு எதிரான போராட்டமாக மாறியிருக்கிறது. இதனால் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு நிலவியிருக்கிறது. இதனால் போராட்டக்காரர்கள் மீது அரசு தாக்குதலையும் தொடுத்திருக்கிறது. போராட்டக்காரர்கள் மீதான அரசின் அடக்குமுறை நாடு தழுவிய அளவில் கடும் அதிருப்தி நிலவி வந்தது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. தற்போது வரை இந்த போராட்டங்களினால் சுமார் 3000 பேர் இறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இந்த நிலையில் போராட்டங்களின் போது பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட கடுமையான ஒடுக்குமுறை மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புக்காக அதிபர் மசூத் பெசஸ்கியன் மன்னிப்பு கோரியிருக்கின்றார். ஈரானின் 47வது புரட்சி தின விழாவில் உரையாற்றிய அவர் போராட்டங்களின் போது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தனது வருத்தத்தை தெரிவிப்பதாகவும் நடந்த சம்பவங்களுக்காக தாங்கள் வெட்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் மக்கள் முன் வெட்கப்படுகின்றோம். இந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உதவ நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் மக்களுடன் மோதலை விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பாதுகாப்புத்துறை மந்திரி கவாஜா ஆசிப் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றியுள்ளார். அப்போது அவர் கூறும்போது, தென்கிழக்காசிய நாடான பாகிஸ்தானை தன்னுடைய நலனுக்காக அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டது. அதன் வேலை முடிந்ததும் கழிவறை காகிதம் போல் தூக்கி வீசிவிட்டது என குற்றச்சாட்டாக குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் 2 ஆப்கானிய போர்களில் பங்கேற்றது பெரியதொரு தவறு என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் இன்று காணப்படும் பயங்கரவாதமானது கடந்த காலங்களில் செய்த தவறுகளால் ஏற்பட்டவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 2001ஆம் ஆண்டு நடந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னர் அந்த நாட்டுடன் உறவு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2 முன்னாள் இராணுவ சர்வாதிகாரிகள் இஸ்லாமுக்காக அல்லாமல் ஆற்றல் படைத்த நாட்டை திருப்திப்படுத்த ஆப்கானிஸ்தான் போரில் பங்கேற்றுள்ளனர். அந்த சர்வாதிகாரிகள் செய்த தவறுகளால் பயங்கரவாதம் நம்மை தாக்கிவிட்டது. நம்முடைய வரலாற்றை நாம் மறுக்கின்றோம். நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வதில்லை என பேசியிருக்கின்றார். பாகிஸ்தான் அடைந்த இழப்புகளை ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது. இந்த போர்களை நியாயப்படுத்தும் வகையில் பாகிஸ்தானின் கல்வி அமைப்பும் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இது இன்றளவும் மாற்றங்களுடன் நடைமுறையில் காணப்படுகின்றது. பாகிஸ்தான் மீள முடியாத தவறுகளை செய்துவிட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.